வணக்கம். திரையரங்கம் ரங்கீலா. இது ஒரு இந்தி திரைப்படம். 1995ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மகத்தான வெற்றியை பெற்ற இந்த திரைப்படம் 30 வருடங்களுக்கு பிறகு டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராம் கோபால் வர்மா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அமீர் கான். இன்னொரு கதாநாயகனாக நடித்திருப்பவர் ஜாக்கி ஷ்ராஃப். கதாநாயகி ஊர்மிளா மடோங்கர். இந்த திரைப்படத்தில் முன்னா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அமீர் கான் வர்றாரு. அமீர் கான் குடியிருக்கக்கூடிய அதே கட்டிட பகுதி இருக்குல்ல, அதில் வந்து மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் தான் மில்லி. அந்த மில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கவங்க தான் ஊர்மிளா. இவங்க 2 பேரும் நெருங்கிய நட்பில் இருப்பவர்கள். முன்னா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அமீர் கான் வந்து திரையரங்குகளில் இப்போ பிளாக்கில் டிக்கெட் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளாக்கில் டிக்கெட் விற்கக்கூடிய கதாபாத்திரம். மில்லியை பொறுத்தளவில் படங்களில் சின்ன சின்ன ஸ்மால் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, துக்கடா கதாபாத்திரங்கள், அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே மில்லி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஊர்மிளா சாலையில் மிக அருமையாக நடனமாடக்கூடிய ஒரு பாடல் காட்சியை காட்டுவார்கள். தனியாக ஒரு கடல் பகுதியில் டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு ஒரு பாடலை ஒலிக்க வச்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி அருமையாக நடனமாடி மில்லி இப்படி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ராஜ்கமல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜாக்கி ஷராஃப் வந்து அதை பார்த்துருவார். அந்த பொண்ணை வந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட இயக்குனர்கிட்ட அவங்ககிட்டலாம் சொல்லி அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக மில்லி நடிப்பதற்கான சூழலை ராஜ்கமல் உண்டாக்குவார். அந்த திரைப்படத்தினுடைய பேர் தான் ரங்கீலா. ரங்கீலா திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக சிறிதும் எதிர்பாராமல் மில்லி ஆயிடுவார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட பல காட்சிகளை காமிக்கிறாங்க. பாடல் காட்சிகளில் ராஜ்கமலுடன் இணைந்து மில்லி நடனம் ஆடக்கூடிய காட்சிகளை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு ராஜ்கமல் வந்து தன்னுடைய கார்லேயே கொண்டு வந்து அவளை வீட்டில் இறக்கி விட்டுட்டு போவார். மில்லி மேலே ராஜ்கமலுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியுது. இதுக்கிடையில் இவளுக்கு பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் வரும்போது இவளுக்கு பரிசாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி முல்லா வந்து அவனுடைய சக்திக்கு என்ற அளவில் ஒரு சிறு ஆபரணத்தை வாங்கி அதை பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி போனால் அங்கே வந்து திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ராஜ்கமல் வந்து அப்படியே மிக உயர்ந்த நகையை அவளுக்கு அன்பு பரிசாக கொடுத்து அப்படின்னு வரும்போது இவன் அப்படியே கூனி குறுக்கிடுவான். ராஜ்கமல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜாக்கி ஷராஃப் கூட அவள் காரில் ஏறி போகிறது, காரில் வந்து இறங்குறது, ராஜ்கமல் கூட இவள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய முன்னா வந்து மன அளவில் கவலைப்படுறான். அவனுக்குள்ளே ஒரு சோகம் வருது, வருத்தப்படுறான். மில்லி தனக்கு கிடைக்காம போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி கூட அவன் மனசு நினைக்க ஆரம்பிச்சிருது. ரங்கீலா திரைப்படம் வந்து முழுக்க முடிஞ்சிருது. அந்த ஃபஸ்ட் காப்பி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி முல்லாவும் அவனுடைய நண்பனும் திரையரங்கில் போய் ப்ரீவியூ தியேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ விநியோகஸ்தர்கள் 2 பேர் அங்கே வந்து அப்படிங்கும்போது உட்காரதுக்கு இடம் இல்லை அப்படின்போது அங்கே வந்து இவங்க 2 பேரையும் எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டு அந்த இடத்துல அந்த விநியோகஸ்தர்களை அமரச் செய்து அப்படின்போது இவங்களுக்கு வந்து அவமானம் உண்டாகி வெளியே வந்து நிற்கிறாங்க அமீர் கானுடைய நண்பனும். அதுக்கு பிறகு அந்த படம் திரைக்கு வந்து அந்த திரைப்படத்தினுடைய வெற்றி விழா அப்படின்ற பேட்டர்னில் ஒன்று நடக்குது. அங்கே அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி அப்படின்ற முறையில் மில்லி அங்கே போய் அவளுக்கு வந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு அப்படின்ற அந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜாக்கி ஷராஃப் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா மில்லி. அந்த கடிதத்தை அவள் வாசிக்கிறாள். முல்லா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அமீர் கான் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய லைஃபு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு திரைப்படத்தில் கதாநாயகி ஆகிட்ட, அந்த படம் திரைக்கு வந்துருச்சு. இனிமேல் நீ மிகப்பெரிய உயரத்துக்கு அப்படி இப்படி போயிடுவ. உனக்கும் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராஜ்கமலுக்கும் இடையே ஒரு ஆழமான உறவு
இருக்கிறது அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே படுது. அதனால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நான் ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் இந்த ஊரை விட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறேன். நீ இந்த கடிதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதி அந்த கடிதத்தை அவளுக்கு அவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த கடிதத்தை படித்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சு மில்லி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி வருவாள். ஜாக்கி ஷெராஃபுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியாது. அவளை பின்பற்றி வெளியே ஜாக்கி ஷெராஃப் வருவார். ஜாக்கி ஷெராஃப்கிட்ட உண்மையை சொல்லுவாள். அதுக்கு பிறகு ஜாக்கி ஷெராஃப் கார்லேயே மில்லி அமர்ந்து அவங்க 2 பேருமே காரை வேகமாக செலுத்தி அப்படின்னு வரும்போது மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ட்ரக்கு, சின்ன ட்ரக்கில் வந்து ஏற்றி அது மேலே உட்காந்து அமீர் கான் போய்கிட்டு இருப்பார். இவங்க குறுக்க போய் அந்த காரை நிறுத்தி அப்படின்ற மாதிரி அமீர் கானை தடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு இவ காரை விட்டு இறங்கி அமீர் கான் கூட போய் 2 பேரும் தனியாக நின்று பேசி, நான் எப்படி அவனுடைய இதயத்தில் இருக்கனோ அதே மாதிரி என் இதயத்தில் அவன் தான் இருக்கிறான், அந்த இடத்துல வேறு யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஜாக்கி ஷெராஃப்கிட்ட ஆல்ரெடி இவ சொல்லிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் நெருக்கமாக நின்று கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் 2 பேரும் இறுக அணைத்து நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தவாறு நின்று கொண்டிருப்பார் ஜாக்கி ஷெராஃப். அதோடு இந்த திரைப்படம் முடிவடைகிறது. கவித்துவ தன்மை கொண்ட முக்கோண காதல் கதை இது. இந்த திரைப்படத்தில் மிகவும் அருமையாக முல்லா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அமீர் கான். கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸு, எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் ஒரு நடிகன் எந்த அளவிற்கு இயல்பாக நடித்தால் அந்த கதாபாத்திரம் நம்ம மனசில் தங்குமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு அமீர் கான் நடித்து அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு கொண்டு செல்கிறார். ஊர்மிளா மடோங்கர் மில்லி கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். படம் முழுக்க ஊர்மிளாவினுடைய அந்த நடன காட்சிகள் இருக்குல்ல, அதை கைதட்டி நாம் கட்டாயம் பாராட்ட வேண்டும். ரங்கீலா திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நடன காட்சிகளில் தன்னுடைய நடன திறமையை A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு ஊர்மிளா வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜ்கமல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜாக்கி ஷெராஃப் அருமையாக நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த கதாபாத்திரம் நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சிறப்பாக இசையமைத்திருப்பவர் நம்முடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கக்கூடிய முதல் இந்தி திரைப்படம் இதுதான். அவருடைய இசையமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 7 பாடல்களும் எக்ஸ்ட்ரானரி என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. WB ராவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஈஸ்வர் நிவாஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். மெஹபூப் இவர் இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார். அகமத் கான், சரோஜ் கான் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தினுடைய நடன மாஸ்டர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். மனிஷ் மல்ஹோத்ரா இவர்தான் ஊர்மிளாவினுடைய உடை அலங்கார நிபுணர். ஃபிலிம்ஃபேர் பத்திரிகையின் 7 விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது. சிறந்த நடிகருக்கான விருதை ஆமீர் கான் பெற்றிருக்கிறார். சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் என்ற விருதை ஜாக்கி ஷெராஃப் பெற்றிருக்கிறார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஏஆர் ரஹ்மான் பெற்றிருக்கிறார். சிறந்த கதைக்கான விருதை ராம் கோபால் வர்மா பெற்றிருக்கிறார். கவித்துவ தன்மை கொண்ட ஒரு முக்கோண காதல் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரங்கீலா திரைப்படத்தை மிகவும் அருமையாக நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு ராம் கோபால் வர்மா இயக்கியிருக்கிறார். 1995ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ரங்கீலா திரைப்படத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் ஒரு முறை பார்க்கலாம். உங்களுடைய இதயங்களில் ஆமீர் கானும் ஏஆர் ரஹ்மானும் ராம் கோபால் வர்மாவும் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்வார்கள் என்று எனக்கு தெரியும்.